பாட்டை பிரபலமாக்கணும். அப்போ நீங்கள் செய்வது ஆத்மா தொடப்படணும், ரட்சிக்கப்படணும் என்பதல்ல. நீங்கள் பிரபலமாகணும். உங்களுக்கு காசு இருக்குது, நீங்கள் அதனால் நீங்கள் தயார் பண்ணி அனுப்புகிறீங்க. அப்போ நோக்கம் என்ன? நீங்கள், உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் பிரபலமாகணும். அதான் நோக்கம். அது மனுஷ சிந்தை, உலக சிந்தை. இயேசுவை பின்பற்ற சீஷர்களுக்கு அந்த சிந்தை இருக்கக்கூடாது. தேவனுடைய சிந்தை இருக்கணும். நீங்கள் விசுவாசிகளாக இருக்கும்போது இயேசுகிட்ட என்ன கிடைக்கும்னு வருவீங்க. அந்த சீஷராக மாறிட்டா, இயேசுவுக்காக நான் என்ன செய்யலாம், என் இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்யணுமே, சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவருடைய ராஜ்யத்தை கட்டணும், அவருக்கு பிரியமானதை செஞ்சு சுவிசேஷத்தை பிரபலமாக்கலாம், இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்யணும். அதான் சீஷருடைய இருதயம். உங்கள் இருதயம் எப்படி இருக்கிற யோசிச்சு பாருங்க. இயேசுகிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு எப்போ ஜெபிச்சாலும் அதுதானே ஜெபிக்கிறீங்க. இயேசுக்காக நான் என்ன செய்கிறேன்னு கேள்வி கேளுங்க. நான் அந்த இயேசுக்காக ஏதாவது செய்யணுமே. அவங்க தான் சீஷர்கள். இன்றைக்கி ஜெபிக்கிறேன், ஒரு நிமிஷம் அப்படி இதயத்தில் கைவிங்க. இயேசுவே, நானும் உம்முடைய சீஷனாக இருக்கணும், உமக்கு கூடவே இருக்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய வழி நடத்துதலை பெறணும், உமக்கு பிரியமானபடி வாழணும். நீங்கள் எப்போவுமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய குரலை நான் என் உள்ளத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அனுதினமும் என்னை நடத்தணும். எல்லா காரியத்தை குறித்து என்கிட்ட நீங்கள் பேசணும் ஆண்டவரே. எல்லா காரியத்தை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நீங்கள் ஆலோசனை தரணும், கைட் பண்ணணும். உங்கள்கிட்ட கேட்காம நான் எதுவுமே செய்யக்கூடாது. உங்களுடைய ஆலோசனை பெறாமல் எதையுமே நான் தீர்மானிக்கக்கூடாது. நான் எதை செய்தாலும் இயேசுவுக்காக செய்யணும். படித்தாலும் இயேசுவுக்காக, வேலை செய்தாலும் இயேசுவுக்காக, பிஸ்னஸ் பண்ணாலும் இயேசுவுக்காக, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக, எதை செய்தாலும் உமக்காக. நீங்கள் எப்பவுமே என் கூடவே இருந்து என்னை அப்படி நடத்தணும். இயேசுவே, இந்த அனுபவத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவளை மகிழ பண்ணும்.